எல்லோரும் குரூப் 2 படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? அப்படி ஸ்டார்ட் பண்ணலைன்னா இனிமேலாவது கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா கரெக்டாக 60 டேஸ் தான் இருக்குது. அதாவது நமக்கு 2 மந்த்து தான் இருக்குது. அதுக்கப்புறம் குரூப் 2 எக்ஸாம் வந்துடும். நம்ம அந்த குரூப் 4 இஷ்யூலேருந்து இன்னும் மீள முடியாமலே இருந்தோன்னா நமக்கு சரி வராது. ஏன்னா எப்படியும் நம்ம குரூப் 2 அதே மாதிரி 10 லட்சம் பேர் கண்டிப்பாக எழுத தான் போகிறாங்க. ஒருவேளை நமக்கு ஈஸியாக வந்துட்டால் என்ன பண்ணுறது? நம்ம அந்த இஷ்யூவிலே மாட்டிக்கிட்டு படிக்க முடியாமல் மீண்டு வர முடியாமல் இருந்து ஒருவேளை ஓரளவுக்கு ஈஸி, ரொம்ப ஈஸியாக கேட்க மாட்டாங்க குரூப் 2ன்றதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு மாடரேட்டாக இருந்தாலும் நம்ம ரிவிஷன் பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ அதிலேருந்து மீண்டு படித்து முடித்தது இந்த 2 மந்த் ரிவிஷனுக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம குரூப் 4க்கு ஏற்கனவே படித்தோம் இல்லையா, அதை ரிவைஸ் ஆச்சும் பண்ணணும். ரிவைஸ் பண்ணாமல் விட்டுட்டு அப்புறம் நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகிடக்கூடாது. ஏன்னா இந்த குரூப் 4 இஷ்யூவால் மேபி கொஞ்சம் ஈஸியாக கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ விட்டுறாதீங்க. நானும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரிஷபா அகாடமியோடைய ஷெட்யூல் தான் ஃபாலோ பண்ணி படிச்சிட்ருக்கேன். ராஜா ராணி மந்திரின்னு சொல்லிட்டு அந்த ஷெட்யூல் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 21 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சமாக ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ குரூப் 4 இஷ்யூலேருந்து மீண்டு படிக்க ட்ரை பண்ணுங்கள். பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு நம்புவோம். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். தேங்க்யூ.